ஸ்ரீமதே ராமானுஜாய பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் பொன்வட்டச் சுடராளி வேங்கடகோன் தானுமிலும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவே நாவேனே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க. இன்னைக்கு இந்த பதிவில் முக்கியமான ஒரு ஜோதிட ஆய்வு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இணை பிரியாத கணவன் மனைவிகளினுடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம் என்ன இடம் உங்களுக்கே தெரியும். 7ஆம் இடத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதான் ஒருவர் இன்னொருவரோட இணைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அது வாடிக்கையாளராக கூட இருக்கலாம். அது திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனும் மனைவியும் இணையக்கூடிய இடம் அப்படிங்கிறதா அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதகரினுடைய குணாதிசயங்கள் சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரினுடைய சிந்தனை, ஜாதகரினுடைய குணாதிசயங்கள், ஜாதகர் அனுபவிக்கும் யோகம், இது பூராத்தையும் இந்த லக்னம் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகர் தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி பழகுவார், அல்லது மனைவியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பழகுவாரா, அல்லது சில விஷயத்த வச்சு மறைச்சு வாழ்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 7ஆம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு, பெண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாயினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு, இதை நம்ம அடிப்படையா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தபடியா நடப்பு தசாபுத்தி, அதாவது ஆண் ஜாதகத்துல என்ன தசை ஓடுது, பெண் ஜாதகத்துல என்ன தசை ஓடுது, இந்த 2 தசைக்கும் அல்லது நடப்பு புத்திக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான அந்த ஒற்றுமை, அதாவது பரஸ்பர அந்த நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒருவருக்கு ஒருவர் இணக்கமா இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கா, அமைப்பு நல்லா இருக்கா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி, எவ்வளவு சொல்லியாச்சு. இதை எப்படி சார் பார்க்கறது, இது எப்படி நமக்கு தெளிவா நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒருவர் இன்னொருக்கிட்ட இந்த ஒளிவு மறைவு இல்லாம ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு என்ன இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த 11ஆம் இடம் அல்லது 11ஆம் வீடு அப்படிங்கிறதா இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர்ற வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ரகசியம்னா என்ன சார், அப்ப ரகசியம் மறைந்துள்ள வீடு எது அப்படின்னா 12ஆம் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே சமயத்தில் 6ஆம் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப இந்த 6, 12 முக்கியமா குறிப்பா அதுல மேஜரா பாத்தீங்கன்னா 12ஆம் வீடு தான். அதுக்கடுத்து 6ஆம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 வீடுகள் அப்படிங்கிறது இந்த ரகசிய ஸ்தானம் அல்லது தனக்கு தெரிந்த விஷயத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த 6, 12ஆம் வீட்டினுடைய ஒரு அமைப்பு. அப்ப இந்த 6, 12 வீடு உடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது வீடுகள் அல்லது பாவங்கள் எது அப்படின்னா 5 மற்றும் 11ஆம் வீடுகள் தான் இந்த 6, 12 உடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அப்ப ஒருவருக்கு இந்த கணவன், உதாரணத்துக்கு கணவனுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவம் 11ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த 11 அப்படிங்கிறது தனக்கு தெரிந்த விஷயத்தை ரகசியம் இல்லாமல் வெளியே சொல்வது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லக்ன பாவமும் ஜாதகரினுடைய குணாதிசயங்களை குறிக்கிறது அப்படிங்கிறனால லக்னத்திலேயும் அந்த 11ஆம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன் அல்லது தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் வீட்டினுடைய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 5ஆம் வீடு அப்படிங்கிறதா இந்த 6ஆம் வீட்டை உடைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். ஏன் சார் இந்த 6ஆம் வீட்டை நம்ம உடைக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறதா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருது. அப்ப இந்த 6ஆம் வீட்டை உடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த 5ஆம் வீடு கிட்ட இருக்கு. 5ஆம் வீட்டுல தான் காதல், பொறுமை, இயற்கை அப்படிங்கிற இந்த ரசனை, இந்த குணாதிசயங்கள் இந்த 5ஆம் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. அப்ப 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமண ஸ்தானமும் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாதகரினுடைய குணாதிசயமும் இது ரெண்டுமே 5, 11 பிரதானமா இயக்கணும். அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடுகள் அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னா 1, 3, 5, 9, 11, அதுக்கடுத்து 7ஆம் பாவம். இந்த பாவங்களினுடைய ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பழகுவாரு அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல இந்த வீட்டினுடைய தன்மை அல்லது இந்த வீட்டினுடைய ஆக்டிவேஷனும் மனைவியினுடைய ஜாதகத்திலையும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது 2 மட்டும் செயல்பட்டா போதுமா, அப்ப இது 2 மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னா அதுக்கடுத்து முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அதாவது ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும், அதாவது செவ்வாயும் நல்லா இருக்கணும் பெண் ஜாதகத்துல. அப்ப சுக்கிரனினுடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில 11ஆம் வீட்டையோ அல்லது 5ஆம் வீட்டையோ தொடர்பு கொள்ளணும். அதே மாதிரி
பெண் ஜாதகத்துல செவ்வாயினுடைய இயக்கங்கள் ஏதாவது ஒரு வகையில 11ஆம் வீட்டையோ அல்லது 5ஆம் வீட்டையோ தொடர்பு கொண்டு அது வந்து இயக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடப்பு தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நடப்பு தசாபுதியினுடைய இயக்கம் ஒருவேளை 6-12ஆம் பாவத்தினுடைய இயக்கமா இருந்துச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு கணவரினுடைய ஜாதத்துல 7ஆம் வீடு அப்படிங்கிறது 5-11ஆம் வீட்டினுடைய ஆக்டிவேஷன் இருந்தாலும் அது விதி கொடுப்பனையா போகுது. விதி கொடுப்பனை அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது ஸ்டாண்டர்ட். அப்ப நடப்பு தசாபுதி தான் ஒருவருடைய சூழலை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை அல்லது சக்தி படைத்தது, அதுதான் விஷயம். அப்ப நடப்பு தசாபுதி அப்படிங்கிறது 6-12ஆம் பாவத்தினுடைய இயக்கமா அமைஞ்சிச்சு அப்படின்னா, அப்ப தசாபுத்தி என்னவோ அதன்படிதான் ஜாதகரினுடைய சூழல், ஜாதகரினுடைய எண்ணம் வந்து பயணிக்கும் அப்படிங்கிறனால, அப்ப நடப்பு தசாபுத்தியும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு 11ஆம் வீட்டையோ அல்லது 3ஆம் வீட்டையோ அல்லது 5ஆம் வீட்டையோ தொடர்புல இருந்து இயக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல பெண்ணினுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது பெண்ணினுடைய ஜாதகத்திலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6-12ஆம் பாவத்தினுடைய இயக்கம் இல்லாம அதே 5ஆம் வீட்டோ அல்லது 11ஆம் வீட்டினுடைய இயக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும், அதாவது கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா இணை பிரியாத ஒரு தம்பதிகளா இருப்பாங்க. இது எதனால ஏற்படுது அப்படின்னா சார், இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது ஓரளவு மென்மையான பாவங்கள், அதாவது உணர்வு பூர்வமான ஒரு பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி. உணர்வு பூர்வமான பாவங்கள் அப்படின்னா கொஞ்சம் எமோஷனல் அதிகமா இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு இந்த 5ஆம் வீட்லையும் 11ஆம் வீட்லையும் அதே சமயத்தில் இந்த 7ஆம் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன சார் ஆகும், கணவர் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலோ அல்லது மனைவி ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா எமோஷனலா தன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஸ் தன்மை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் தப்பா அல்லது உன்கிட்ட தான் தப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் வெளி வந்துடும் ஆக்சுவலா. அப்போ இதுவே 12ஆம் பாவம் 8ஆம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னு, அப்போ தனக்குள்ள ஃபீலிங்ஸை டக்குன்னு வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் தான் அதிகமாகும். அப்போ டிப்ரெஷன் அதிகமாகறனால ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அந்த 6ஆம் பாவத்தினுடைய ஒரு இயக்கம் ஆக்சுவல். அப்போ இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உண்டான அந்த பிரிவினையா இருக்கட்டும், அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கம்மியாக போயிடும். அதனால இந்த இணைபிரியா தம்பதிகள் அல்லது இணைபிரியா கணவன் மனைவியுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 5-11, அதாவது 5-7-11 இந்த வீடுகள் அல்லது இந்த பாவத்தினுடைய இயக்கம் வந்து சிறப்பாக இருந்துச்சு, நடப்பு தசாபுதியிலையும் சரி, குறிப்பா 7ஆம் பாவத்திலையும் சரி, லக்ன பாவத்திலையும் சரி முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா 11ஆம் பாவத்தினுடைய தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சார் ஆகும், கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக பழகுவாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ பொறாமை இதெல்லாம் இருவருக்கு இடையில வந்து இருக்காது. இப்போ கணவர் வந்து வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா மனைவியும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நண்பர்களா பழகக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் அந்த சார்ந்த அந்த ஃபீலிங்ஸ் கேரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஒருவர் வந்து கேர் எடுத்து பார்க்கறது. இப்போ மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கணவர் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இந்த 5-7-11 இந்த வீடுகளினுடைய ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான சூழல் வந்து அழகா ஏற்படும். அப்ப நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கா, அல்லது கணவருக்கு வந்து நிறைய அந்த 6-12ஆம் பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கணவர் வந்து மனைவியை ரொம்பலாம் கேர் பண்ண மாட்டார். வேலை சம்பாதிக்கணும் அதிலே வந்து ஓடிக்கிட்டு இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸாக இருக்கணும் அல்லது அந்த இது வந்து ரொம்ப அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியாயிடும். அப்போ இது மாதிரியான ஜாதகங்கள் வந்து எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்தை உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் டிகிரி வைஸாக நம்ம வந்து பிரிக்கணும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன, அதே சமயத்தில் பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு ஒருவருக்கு லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னமா இருந்துச்சு அப்படின்னா அந்த லக்னம் வந்து இப்ப கிரகத்தை வந்து நம்ம எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஒரு லக்னம் அப்படிங்கிறது அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு, 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 2ஆம் வீடு அப்படிங்கிறது அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு, இது 12 வீடுகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அட்டவணையா நம்ம பார்க்கணும். இது பெரும்பாலும் வந்து யாரும் பார்க்கறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா வெறும் கிரகம், நின்ற வீடு அல்லது பார்வை இதை வச்சே நம்ம வந்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாமலே போய். அதனால லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, லக்னம் அப்படிங்கிறது முதல் வீடு. அப்ப 2ஆம் வீடு, 2ஆம் பாவம் அப்படிங்கிறது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அதனுடைய இயக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, அது எப்படி தசாபுதி ரீதியாக ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகுது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் வந்து பதிவிட்டுட்டே வர்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு கிளாஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.